அண்மைச் செய்தி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தற்போது நீர்வரத்து 1,70,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றிவேல். வெற்றிவேல், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. அதாவது பார்த்தோம்னா கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கு. இதனால அங்கு கனமழை பெய்ததுனால கர்நாடக மாநில இருக்கக்கூடிய கபினி மற்றும் கிருஷ்ணராஜாருடைய அந்த அணைகளுடைய முழு கொள்ளளவு ஏற்றிருக்கு. இதனால அந்த அணைகளுடைய பாதுகாப்பு கருதி சுமார் 2 லட்சத்துக்கும் மேல தண்ணீர் திறந்து விடப்படுது. இந்த தண்ணீரானது தமிழக எல்லையான பிலிகுண்டுலுக்கு படிப்படியா உயர்ந்து வந்துட்டே இருக்கு. இதனால நேற்று மாலை பார்த்தோம்னா 1,31,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது 1,70,000 கனஅடியாக உயர்ந்திருக்கு. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தொடர்ந்து இன்னைக்கு 18வது நாளாக பரிசல் இயக்கவும் ஆற்றங்கரையோர குளிக்கவும் மெயின் அருவியில் குளிக்கிறதுக்கும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருக்கு. இதனால ஒகேனக்கல் பார்த்தோம்னா பாறைகளா இருந்த அந்த காட்சி தற்பொழுது பெரும் கடல் போல் காட்சி அளிக்குது. இதனால் தொடர்ந்து அந்த காவிரி கரையோர மக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்லவும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாழ்வான இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக தனியார் திருமண மண்டபம், அது மட்டும் இல்லாம அரசு பள்ளிக்கூடங்கள் தயார் நிலையை வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற மக்களுக்கும் வெள்ள அபாயத்துக்கு மாவட்ட ஆட்சியர் சாந்தி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காவிரி கரையோர மக்கள் இருக்கக்கூடிய அந்த ஊட்டமலை, பிலிகுண்டு, அப்புறம் சத்திரம் மேல் தெருவு, நாட்டார் கொட்டாய், நெருப்பூர் உள்ளிட்ட பகுதியில் தொடர்ந்து வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறையும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுனால அந்த தமிழக எல்லையான பிலிகுண்டுல மத்திய நீர்வள அதிகாரி தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து அதிகாரி கூடுன்றதுனால தொடர்ந்து வருவாய்த்துறை ரோந்து பணிகளும் ஈடுபட்டிருக்காங்க. ரஷ்மி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.